ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2005 ஒரு அமெரிக்கன் மிஸ்ட்ரி சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக வெளியான ஃப்ளைட் பிளான். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம படத்துடைய கதாநாயகி இவங்க ஃப்ளைட்டில் போய்கிட்டு இருக்கும்போதே இவங்க கூட வந்த இவங்களுடைய மகள் திடீர்னு அந்த ஃப்ளைட்லேயே தொலைஞ்சு போகிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதைக்களத்தில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயிலுக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் கைல் பிராட். இவங்க பேசிக்காக ஒரு ஏவியேஷன் இன்ஜினியர். இவங்க பிறந்தது அமெரிக்காவாக இருந்தால் கூட இவங்க இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பெர்லினில். அங்கே தான் ஒரு இடத்துல இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்டு ஜூலியா அப்படின்னு சொல்லி ஒரு 6 வயசு பொன் குழந்தை இருக்குது. படத்துடைய ஆரம்பத்திலேயே இவங்களுடைய கணவர் இறந்து போயிடுறாரு. அவருடைய சடலத்தை ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு காஃபினில் பேக் பண்ணி எடுத்துட்டு பெர்லின்லேருந்து நியூயார்க்கு போய்கிட்டு இருக்காங்க. நியூயார்க்கு போய் தான் இந்த கணவருடைய இறுதிச் சடங்குகள் இந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பொண்ணை கூட்டுட்டு ஒரு ஃப்ளைட்டில் ஏறுறாங்க. இவங்களுடைய கணவர் எப்படா இறந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு பில்டிங்குடைய உச்சியிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. விழுந்த ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாருங்க அப்படிங்கிறது தான் அந்த ஹாஸ்பிட்டலில் இவங்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் தன்னுடைய கணவர் சூசைட் பண்ணிக்கிற ஆளே கிடையாது, அதுக்கான நீடும் அவருக்கு கிடையாது, இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு இவங்க சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இன்றைக்கி இருக்க பிரச்சனையை முதல்ல முடிச்சு விடுவோங்கிறதுக்காக கணவருடைய சடலத்தை வாங்கிட்டு இவங்க ஃப்ளைட்டில் கிளம்புறாங்க பொண்ணோட. இப்போ அந்த ஃப்ளைட்டில் ஏறி உள்ளே உட்காந்ததுக்கப்புறம் இவங்களுடைய பொண்ணு, அந்த 6 வயசு பொன் குழந்தை ஜூலியா இருக்கா இல்லையா, அவள் ஒரு சுட்டித்தனமான பொண்ணு. ஸோ இங்கே பாரு, எங்கேயும் ஓடக்கூடாது, ஒழுங்காக ஒரு இடத்துல உட்கார வச்சா அங்கேயே உட்காரணும், தெரியுதா அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகி கிளம்பிடுது. பாதி தூரம் நடுவானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு இவங்களுக்கு சரி ஓகே, எதுவும் ரெஸ்ட் எடுத்து நல்லா படுத்து தூங்குறியா, பின்னாடி சீட்ஸில் எந்த பேசஞ்சர்ஸும் கிடையாது. ஸோ அங்கே போனேன் அப்படின்னா அப்படியே 2-3 சீட்டை கவர் பண்ணி நல்லா நிதானமாக ஜம்முன்னு காலை விரித்து தூங்கலாம், வரியா அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணு சரி மம்மி போகலாம் அப்படிங்குது. சரி வான்னு கூட்டும் போகிறாங்க. போய் இவங்க ஒரு 3 சீட்டு, அந்த பொண்ணு ஒரு 3 சீட்டு அப்படி கவர் பண்ணி ஆளே இல்லாத சீட்ஸில் போய் நல்லா காலை விரித்து ஜம்முன்னு தூங்கலாம் அப்படின்னு படுத்தா கொஞ்சம் வந்த டயர்டு, கணவர் இறந்து போயிட்டாரு, அவருடைய சடலம் பின்னாடி ஃப்ளைட்டில் இருக்குது அப்படிங்கிற பல அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா இவங்களுக்கு. இதன் காரணமாக கொஞ்சம் டக்குன்னு கண் அசந்து தூங்கிடுறாங்க. எந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் படுத்திருந்த பொண்ணை காணோம். இப்போ நேராக அந்த பொண்ணு எங்கே இருக்கா அந்த ஃப்ளைட்டில், நான் தான் சொன்னேன் கொஞ்சம் சுட்டித்தனமான குழந்தை அதுன்னு, அதனால் அந்த குழந்தை எங்கே போச்சு அப்படிங்கிறதுக்காக இவங்க தேடிக்கிட்டே போகிறாங்க. இந்த ஃப்ளைட்டை டிசைன் பண்ண ஒரு இன்ஜினியரே நம்ம கதாநாயகி தான். அதனால் இந்த ஃப்ளைட்டில் எத்தனை ரேக் இருக்குது, இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் கூட எத்தனை இருக்குது, என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாமே உள்ளே இருக்குதுங்கிறது இவங்களுக்கு தெரியும். இதில் குழந்தைகள்லாம் எந்த இடத்துல போய் விளையாட்டுத்தனமாக ஏறி உட்காந்து ஒளிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது இவங்களுக்கு தெரியும். எல்லா இடத்தையும் அந்த ஃப்ளைட்டை சுற்றி தேடி பார்த்தா அந்த காணாமல் போன இவங்களுடைய குழந்தையை எங்கேயுமே காணா. இப்போ கதாநாயகிக்கு அல்ல. இப்போ உடனே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏரோஸ்டர்ஸ் ஆகட்டும், கேப்டன் ஆகட்டும், எல்லாத்துக்கிட்டையும் முறையிடுறாங்க. யோ, கூட்டு வந்த என் பொண்ணு எங்கே, என் கூட தான் இருந்தா, நான் இங்கே படுத்திருந்தேன், பக்கத்தில் தான் படுத்திருந்தா, இப்போ ஆளை காணா, எங்கே போவாவ அப்படின்னு சொன்னால் அந்த கேப்டனும் இங்கே பாருங்கள் மொத்த ஃப்ளைட்டையும் சல்லடை போட்டு எல்லா இடத்துலையும் தேடிட்டு வரீங்க அப்படின்னு எல்லாத்தையும் அனுப்புகிறாரு. எல்லாரும் போய் மொத்த ஃப்ளைட்டும் தேடுறாங்க. அப்பையும் அந்த குழந்தை எங்கேயுமே இல்லை. இப்போ கேப்டனுக்கு ஒரு சந்தேகம் வருது, உண்மையாகவே இந்த அம்மா ஒரு குழந்தைய கூட்டு வந்துச்சா இல்லையா அப்படின்னு. இப்போ அவர் அந்த ஃப்ளைட் பேசஞ்சர்ஸ் உள்ள ஆன்போர்ட் ஆனவங்க எல்லாருடைய லிஸ்ட் இருக்கும் இல்லையா, இது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தா இந்த ஃப்ளைட்டில் மொத்தம் இத்தனை அடல்ட்ஸ் உள்ளே இருக்காங்க, இத்தனை குழந்தைங்க உள்ளே இருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு கம்ப்ளீட்டாக அவர்கிட்ட இருக்குது. அதில் கதாநாயகியுடைய பொண்ணான அந்த 6 வயசு ஜூலியா அப்படிங்கிற அந்த பொன் குழந்தையுடைய பேரே அந்த லிஸ்ட்டில் இல்லை. இப்போ அந்த கேப்டனுக்கு பயங்கர சந்தேகம், இந்த அம்மாவுக்கு வேறு ஏதோ பிரச்சனை. ஏன்னா கணவர் இறந்து போயிட்டார், பின்னாடி பாடி இருக்குது, இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸில் இந்த அம்மா இருக்குது, பத்தாவதுக்கு கொஞ்சம் மாத்திரையெல்லாம் அப்படி இப்படின்னு தூக்க மாத்திரை அப்படி இப்படின்னு ஏதோ எடுத்துருக்குன்னு வேறு இந்த அம்மா சொல்லுது. அதனால் ஏதோ ஹாலுசினேட் பண்ணிவிட்டு இந்த அம்மா உழம்புது அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவை இங்கே வருமா, பிரச்சனை பண்ணாத, ஒழுங்காக சீட்டில் உட்காரு அப்படிங்கிறாப்புல. ஆனால் இதுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்காத அடுத்தடுத்த பரபரப்பான சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த படத்தில் நடித்த எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ், எல்லாருமே நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும்
ஜோடி ஃபாஸ்டரை நீங்கள் சொல்லியே ஆகணும். வேறு லெவல் ஆக்ட்ரஸ் அவங்க, அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மரு. இந்த படத்தில் உண்மையாகவே ஜோடி ஃபாஸ்டருடைய சொந்த குழந்தையே அந்த ஃப்ளைட்டில் காணாமல் போச்சுன்னா ஒரு பெத்த தாயாக அந்த தாயுடைய பரிதவிப்பு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சாலிடாக ஒரு 30 நாள் 40 நாள் ஒரு படம் நடக்கும், ஒரு ஷூட் நடக்கும். இதெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டு வந்துட்டு மறுநாள் சும்மா காஸ்டியூம்ஸை மட்டும் மாற்றிட்டு கேமரா முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிற ஒரு ஃபீலே எங்கேயும் வராது. படம் முழுவதுமே அவங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸில் தான் இந்த படமே நின்றுச்சு. அவ்வளவு பரபரப்பு பதபதைப்பு அவங்களுடைய கண்கள்லேயே தெரியும். ஒரு சில ஆக்டர்ஸ் மட்டும்தான் வாயவே திறக்காமல் வெறும் கண்களில் மட்டுமே பல விஷயங்களை கடத்தக்கூடிய நடிகைகள். அதில் ஜோடி ஃபாஸ்டரும் ஒரு ஆக்ட்ரஸு, ஃபினாமினலான ஆக்ட்ரஸு, அட்டகாசம் பண்ணியிருப்பாங்க இந்த ரோலில். இது போக இந்த படத்துடைய கதையும் திரைக்கதையும், அதாவது ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு பரபரப்பான சீட்டேஜ் த்ரில்லர். இந்த மாதிரி நிறைய படங்கள் ஹாலிவுட்டில் வந்திருக்கு. எனக்கு பர்சனலாக லியம் நீசன் நடித்த நான்ஸ்டாப் படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஒரு தாறுமாறான த்ரில்லரு, ஒரே ஒரு ஃப்ளைட்டை தாண்டி எங்கேயும் போகாத கதைக்கலாம். இந்த படமும் அதுக்கு நிகரான இன்னொரு பரபரப்பான படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சூப்பரான ஒரு படம் இது. அந்த படத்தில் இருக்கக்கூடிய அதே பரபரப்பு இந்த படத்துலையும் இருக்குது. இதை தாண்டி இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் நம்ம எப்பயுமே சொல்கிறது உண்டு, ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட், சின்ன இடம் தாங்க, இதுக்குள்ளே நீங்கள் பல காட்சிகளை கன்சீவ் பண்ணணும். அப்படிங்கும்போது சினிமோட்டோகிராஃபருக்கு அது மிகப்பெரிய சேலஞ்சு. ஏன்னா ஒரு 4 பேர் 4 ஷாட்டு திருப்பி திருப்பி காமிச்சிக்கிட்டே இருந்தோம்னா ஆடியன்ஸுக்கு போர் அடிச்சு போயிடும். இந்த படத்தில் எந்த ஷார்ட்ஸுமே மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகாமல் அந்தளவுக்கு ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு ஒரு காட்சிகளை கொண்டு வரணுமோ அவ்வளவு சூப்பராக பண்ணியிருப்பார் அவர். ஜேம்ஸ் கார்னர் தலைவன் தான் இந்த படத்துக்கு மியூசிக்கு. அவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர், டைட்டானிக் படத்துடைய மியூசிக் டைரக்டர். ஆனால் இந்த படத்துலலாம் பல இடங்கள் பிளாங்காகத்தான் இருக்கும். அங்கே தான் நீங்கள் தரமான மியூசிக் டைரக்டருக்குன்னு நிரூபிக்கிறீங்க. எங்கள் கதைக்கு முக்கியமாக இன்ஸ்ட்ருமெண்ட்டு தேவையோ அந்த இடத்துல மட்டும் பிஜிஎம் இருந்தால் போதும். இந்த கதையில் ஜேம்ஸ் கார்னர் அந்த மேஜிக்கை பண்ணியிருப்பார். சூப்பராக இருக்கும் படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்குமே. அடல் கார்னட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எந்த விதமான அடல் கார்னட்டுமே கிடையாது. இந்த படம் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம் இது. கண்டிப்பாக பாருங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.25 out of 10. இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.